சட்டமன்ற பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, எனது தந்தையார் வீரப்பனார் வாழ்க. இன்று மார்ச் மாதம் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான மனு தாக்கல் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வந்து நம்ம சப் கலெக்டர் ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக என்னுடைய அப்பா சந்தன வீரப்பனார் அவர்களுடைய மகளாகிய வித்யா வீரப்பனாகிய நான் வந்து 11 to 12 மணிக்குள்ளே மனு தாக்கல் செஞ்சுருக்கேன். நல்லபடியாக வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனுவை ஏற்றுட்ருக்காங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இதன் மூலியமாக நான் இப்போ வந்து எலெக்ஷனில் நின்று நான் மக்களுக்கு வந்து எப்படி எங்கள் அப்பா என்னதான் காட்டில் இருந்தாலும் மக்களுக்காக எங்கேயுமே உலர்பூர்வமாக உயிர்பூர்வமாக மக்களுக்காகவே எல்லா இடத்துலையும் நின்னாரோ அந்த மாதிரி நானும் இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கு, மேட்டூர் மண்ணில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இயற்கைக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பாக அரணாக என் தந்தையின் இடத்தில் நின்று அந்த ஒரு இடத்தை நிரப்பி அந்த மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளித்து அவர்களுடைய வாழ்வின் உயர்வுக்கும் இந்த ஊரினுடைய உயர்வுக்கும் முழுசாக நான் இந்த 5 வருடம் உழைப்பேன், ஜெயிச்சு வந்து அப்படின்றத
இந்த இடத்துல நான் சத்தியம் பண்ணிக்கிறேங்க. மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்குங்க? தேர்தல் இந்த அறிவிப்புல இருந்து நீங்க பிரச்சாரம் ஆமாம், மக்கள் மத்தியில் எப்படி இருக்குங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து இது அப்பா இருக்கிற இடம். மேட்டூரில் அப்பாவோட கடைசி நினைவிடம் இங்கே தான் இருக்குது. இங்கே மக்கள் வந்து கண்ணீர் விட்டு தான் என்னை வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எங்கள் அப்பாவுக்கு ஏற்பட்டது அநியாயம் அப்படின்ற அந்த ஒரு வலியும் இருக்குது. அதே நேரம் இங்கே அநியாயம் நிறைய பேர் அனுபவித்த மக்களும் இருக்கிறாங்க. 2 சைடும் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு பாதிக்கப்பட்டது போலீஸ் சைடும் இருக்காங்க, அப்பா சைடும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமான ஒரு நியாயமான ஒரு தர்மத்தை நான் செய்யணும்னு வந்திருக்கேன். என்ன திட்டங்கள் கைவசம் வச்சுருக்கீங்க? திட்டங்கள் என்னன்னா, இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஆறு, ஆனால் இது வந்து சுத்தமாக இல்லை. சேரா கண்ட கெமிக்கல் கலக்குறாங்க. இத்தனை கம்பெனி இருக்குது. அத்தனை கம்பெனியான கழிவுகளையும் கொண்டுட்டு வந்து குடிக்கிற தண்ணியில் கலக்குறாங்க. பிலிகுண்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே தான் முதல்ல டவுனில் என்டர் ஆகுது. ஆனால் இங்கேருந்து மேச்சேரி மேட்டுக்காடு இருக்குது, அங்கே வந்து இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி இல்லை. இங்கே செட்டிப்பட்டி கோவிந்தப்பாடி இந்த பக்கம் இருக்கிற எந்த விவசாயிகளுக்கும் தண்ணி இல்லை. இது வரைக்கும் எத்தனை வருஷம், எங்கள் அப்பா இறந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்க்குறோம், இங்கே உள்ள விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து மேட்டுக்காட்டு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முதல்ல ஒழிச்சு நல்ல ஒரு தண்ணி வசதியோட விவசாயிகள் வந்து இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான வழியை முதல்ல வந்து நான் தேடி கொடுப்பேன் வந்த உடனே. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக்னால நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. பெண்கள் தான் இன்னைக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடி போய், ஒரு தனி பெண்ணாக இருந்து எனக்கு அந்த வழி புரியும். அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய தலைமை பொறுப்புல நிறைய பெண்களை வந்து தள்ளப்பட்டிருக்காங்க, வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பெண்களுக்கு வந்து நான் உறுதுணையாக நிற்பேன். அவங்களுடைய ஒரு ஃபேமிலியில் எப்படி உறுதுணையாக நின்று அவங்களுக்காக எல்லாம் செஞ்சுருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை தரம் உயர, அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள பெண்களுக்கு நான் கை கொடுப்பேன். டாஸ்மாக் கடையை முழுமையாக மூடத்துக்கு டாஸ்மாக் கடையெல்லாம் காட்டுக்குள்ளே போயிடணுங்க, ரோட்டில் இருக்கக்கூடாது. ஏன் காட்டுக்குள்ளே போயிடணும்? முழுமையா இயற்கையான பணம் பால் கொண்டுட்டு வரதுக்கான வேலையை பண்ண, முழுமையா கண்ட்ரோல் பண்ணி இயற்கையான பணம் பால் கொண்டுட்டு வரதுக்கான வேலையை பார்ப்போம்.